Hello students, இது control system session number 3. Okay, so இந்த செஷனில் தான் நம்ம சப்ஜெக்ட்குள்ள என்டர் ஆக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன சாப்டர் அப்படிங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்ட்ரடக்ஷன் பார்ட். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நம்ம மேஜராக டிஸ்கஸ் பண்ண போகிறது வாட் இஸ் மீன் பை சிஸ்டம், வாட் இஸ் மீன் பை கண்ட்ரோல் சிஸ்டம், வாட் இஸ் மீன் பை ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், what are the types of feedback, at last effect of feedback. ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வாட் இஸ் மீன் பை சிஸ்டம். நமக்கு தெரியும் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா, ஃபார் ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அப்படின்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர்லாம் சேர்த்து டிசைன் பண்ண ஒரு சர்க்யூட்டை தான் நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் சொல்லுவோம். இது ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம்னா ஸ்ப்ரிங், போல்ட்டு, செயின் இதெல்லாம் சேர்ந்தது ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்புட்டை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ எல்லாமே ஒரு சிஸ்டம் தான். ஈவன் ஹியூமன் பாடிக்கு ஒரு சிஸ்டம் தான். ஸோ அதுக்கு நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சிஸ்டம் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் காம்போனன்ட்ஸ். இந்த காம்பினேஷன் ஆஃப் காம்போனன்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் அவுட்புட்டை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ சிஸ்டம் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் காம்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் கண்ட்ரோல் சிஸ்டமோட அவுட்புட்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரூம் ஏர் கண்டிஷனர் 25 டிகிரி செல்சியஸ் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரூமோட டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி ஹீட்டர் அண்டு நம்மளோட வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். ஸோ வாட்டர் லெவல் கண்ட்ரோலில் என்ன நடக்கும், வாட்டரோட லெவல் வந்துட்டு நம்மளோட ரெஃபரன்ஸ் வேல்யூட ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரெஃபரன்ஸ் வேல்யூட கம்மியாகும்போது வாட்டர் உள்ள என்ட்ரு ஆகும். அந்த பால் கீழே இறங்குறதால வாட்டர் உள்ள என்ட்ரு ஆகும். ஒன்ஸ் அது ரெஃபரன்ஸ் வேல்யூ ரீச் பண்ண உடனே எகைன் பால் ஃபுல்லாக மேலே போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உள்ளே என்ட்ரு ஆகிற ஹோல் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டமில் என்னால் அவுட்புட் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, நமக்கு என்ன குவான்டிட்டி மேலே இன்ட்ரெஸ்ட்டோ, நமக்கு எந்த குவான்டிட்டி தேவையோ அந்த குவான்டிட்டி நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சிஸ்டம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த சிஸ்டம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் சிஸ்டம். ஓகேங்களா, ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்தை நான் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஒரு சிஸ்டமை நான் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸால் ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னது, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். ஓகேங்களா, when all initial conditions are 0. initial conditions 0. ஓகே, இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சொல்லும்போது ஜஸ்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அவுட்புட் டிவைடட் பை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட் மட்டும் சொல்லக்கூடாது. வித் இனிஷியல் கண்டிஷன் 0ங்கிறது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிகாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சிஸ்டம் எல்லாமே லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா, நம்ம பார்க்க போகிற சிஸ்டம்ஸ் எல்லாமே லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா, அதனே லீனியர் சிஸ்டம், அதனே டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். கவனிங்க, லீனியர் டைம் இன்வேரியன்ட் அதாவது சிஸ்டம் வந்துட்டு லீனியர் சிஸ்டம், நான் லீனியர் சிஸ்டம், அல்லது டைம் வேரியன்ட் இன்வேரியன்ட், அல்லது காசல் நான் காசல், அல்லது ஸ்டாட்டிக் டைனமிக், அல்லது இன்வெர்ட்டபிள் நான் இன்வெர்ட்டபிள், அந்த மாதிரி நிறைய டைப்ஸாக பிரிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸை வந்துட்டு நம்ம ரொம்ப டெப்த்தாக சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் படிக்கும்போதோ அல்லது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் படிக்கும்போது ரொம்ப டெப்த்தாக படிப்போம். அதனால் இப்போதைக்கு அதை பற்றின கிளாரிட்டி உங்களுக்கு வேணாம். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிஸ்டம்னு சொன்னாவே அது லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் தான். அந்த பாயிண்ட் மட்டும் கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சிஸ்டம் சொல்கிறதே என்னதான், லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் தான். எப்பெல்லாம் ஒரு லீனியர் சிஸ்டமில் இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆட் ஆகுதோ அப்போ அந்த சிஸ்டம் நான் லீனியராக மாறிடும். ஓகேங்களா, எப்பெல்லாம் ஒரு லீனியர் சிஸ்டமில் இனிஷியல் கண்டிஷன் ஆட் ஆகுதோ அப்போ அந்த சிஸ்டம் நான் லீனியராக மாறிடும். ஓகேங்களா, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சொல்லும்போதே நீங்கள் இனிஷியல் கண்டிஷன்ஸ் மஸ்ட் பி 0. ஓகேங்களா, சரி கவனிங்க. இப்போ ஒரு லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் இருக்குது,
அதுக்கான இன்புட் ஆர் ஆஃப் டி அண்ட் அதுக்கான அவுட்புட் சி ஆஃப் டி. ஏன் கவனிங்க, ஆர் ஆஃப் டிங்கிறது ரேம்ப் சிக்னல் கிடையாது, ஆர் ஆஃப் டிங்கிறது இன்புட் அண்ட் சி ஆஃப் டிங்கிறது அவுட்புட். ஓகேங்களா? ஏன் இது ஆர் ஆஃப் டின்னு கேட்டிங்கன்னா இது ரெஃபரன்ஸ் இன்புட், இது ரெஃபரன்ஸ் இன்புட். அதே டைமில் சி ஆஃப் டிங்கிறது என்னென்னா கண்ட்ரோல்டு அவுட்புட். அதனால தான் இங்கே சியில் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, இது ஆரில் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஆர் ஆஃப் டிங்கிறது ரெஃபரன்ஸ் இன்புட் அண்ட் சி ஆஃப் டிங்கிறது கண்ட்ரோல்டு அவுட்புட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் divided by Laplace transform of input, that is equal to Laplace transform of C of t, not R of t, Laplace transform of C of t divided by Laplace transform of R of t. So Laplace transform of C of t is nothing but C of s, Laplace transform of R of t is nothing but R of s. Okay, so இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். So transfer function is what? C of s divided by R of s. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது ஓகே. அந்த சிஸ்டம்க்கு நீங்கள் இம்பல்ஸை இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் பேசிக் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சிக்னல்ஸ் இருக்குது. என்னென்ன பேசிக் சிக்னல்ஸ் இருக்குது? இம்பல்ஸ் சிக்னல்ஸ், ஸ்டெப் சிக்னல் அண்டு ரேம்ப் சிக்னல். இதெல்லாமே பேசிக் டெஸ்ட் சிக்னல்ஸ். அதாவது ஒரு சிஸ்டமை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சிக்னல்ஸ் கொடுத்து தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அந்த சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா, ஓகேங்களா, அது இந்த மாதிரி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி டெஸ்டிங் எல்லாமே நம்ம இந்த சிக்னல் தான் கொடுப்போம். அதனால் இது பேசிக் டெஸ்ட் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது என்னென்ன சிக்னல்ஸ், இது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு சிஸ்டம்க்கு நீங்கள் இம்பல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது மூலமாக கிடைக்கக்கூடிய அவுட்புட் பேர் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அதாவது இன்புட் அவுட்புட். இன்புட் வந்துட்டு இம்பல்ஸ் அப்படின்னா அவுட்புட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். இன்புட் வந்துட்டு ஸ்டெப் அப்படின்னா அவுட்புட் வந்துட்டு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். இன்புட் வந்துட்டு ரேம்ப் அப்படின்னா அவுட்புட் வந்துட்டு ரேம்ப் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை பேஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும்போது திடீர்னு நமக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இது, அது ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் இது, அது ரேம்ப் ரெஸ்பான்ஸ் இதுன்னு கொடுத்தா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னே ஒன்றுமே கிடையாது. இம்பல்ஸ் சிக்னலை இன்புட்டாக கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸ்டெப் சிக்னலை இன்புட்டாக கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட் ஸ்டெப் அவுட்புட் அல்லது ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸுங்கிறது ஜஸ்ட் அவுட்புட். ஓகேங்களா? ரெஸ்பான்ஸுங்கிறது எதுவுமே கிடையாது, என்னது அவுட்புட். அதே மாதிரி அதாவது சிஸ்டம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்போ தான் அவுட்புட். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி ரேம்ப் சிக்னல் கொடுக்கும்போது சிஸ்டம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கிறத பார்க்குறது என்னது ரேம்ப் ரெஸ்பான்ஸ். சரிங்களா? சரி, ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்னா கவனிங்க. இஃப் சப்போஸ் என்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? என்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கான இன்புட் வந்துட்டு ஆர் ஆஃப் எஸ், அவுட்புட் வந்துட்டு சி ஆஃப் எஸ். இது ஃப்ரீக்வன்சி டொமைன். இன் டைம் டொமைனா இன்புட் ஆர் ஆஃப் டி, அவுட்புட் சி ஆஃப் டி. ஓகேங்களா? இப்போ நான் இன்புட் என்ன தரேன்? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இம்பல்ஸ் சிக்னல் தரேன். அதாவது ஆர் ஆஃப் டி ஈக்குவல் டு டெல்டா ஆஃப் டி. ஓகே. டெல்டா ஆஃப் டிங்கிறது இம்பல்ஸ் சிக்னல். டெல்டா ஆஃப் டி அப்படின்னா இம்பல்ஸ் சிக்னல், டெல்டா ஆஃப் டிங்கிறது இம்பல்ஸ் சிக்னல், யூ ஆஃப் டிங்கிறது ஸ்டெப் சிக்னல், யூ ஆஃப் டிங்கிறது ஸ்டெப் சிக்னல், டி இன்ட்டு யூ ஆஃப் டிங்கிறது ரேம்ப் சிக்னல். டி இன்ட்டு யூ ஆஃப் டிங்கிறது ரேம்ப் சிக்னல். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன தரேன்? இன்புட் வந்துட்டு டெல்டா ஆஃப் டி தரேன். அதாவது ஆர் ஆஃப் டி ஈக்குவல் டெல்டா ஆஃப் டி கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னது? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அது எப்படி சொல்லலாம்? நான் சி ஆஃப் டி ஈக்குவல் டு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஐஆர் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? இஃப் சப்போஸ் கவனிங்க, இதுக்கு நீங்கள் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு செஷன்லேயே பார்த்தீங்கன்னா டெல்டா ஆஃப் டிக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 1. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல்டா ஆஃப் டி இஸ் 1. ஓகேங்களா? இது தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு நான் செஷன் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே.
நெக்ஸ்ட்டு இங்கே ஆர் ஆஃப் எஸ்க்கு என்னது 1, அதாவது ஆர் ஆஃப் டி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் ஆர் ஆஃப் எஸ், டெல்டா ஆஃப் டி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் 1. தென் சி ஆஃப் டி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் சி ஆஃப் எஸ், இம்பல்ஸ் ரெஸ்க்கு லேப்லாஸ் எடுத்தால் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். சரிங்களா? சரி, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு என்ன டெஃபினிஷன்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ் டிவைடட் பை transfer function is output divided by input, therefore C of S divided by R of S, that is equal to Laplace transform of impulse response divided by 1. So இதில் என்ன சொல்லலாம்? Laplace transform of impulse response. Therefore transfer function is nothing but Laplace transform of impulse response, or impulse response is equal to inverse Laplace transform of transfer function. Most important point. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். என்ன பாயிண்ட்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், ஆர் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Once again, transfer function equal to Laplace transform of impulse response and impulse response equal to inverse Laplace transform of transfer function. ஸோ இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்கலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். Impulse response is equal to e power minus 3t into u of t. Find transfer function of the system. ஓகேங்களா? ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னது? ஜஸ்ட்டு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்க்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்ன ஆகும்? இந்த இடத்துல u ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், u ஆஃப் டிக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் 1/s. ஸோ அதை நான் e power minus 3t into u of t, e power minus 3t ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது s would be replaced by s plus 3. ஸோ Laplace transform impulse response என்னது? just s plus 3. therefore transfer function equal to 1 divided by s plus 3. ஓகேங்களா? ஒன் செகண்ட் சொல்கிற கவனிங்க. நம்மளோட கன்க்ளூஷன் படி transfer function is nothing but Laplace transform of impulse response. ஸோ impulse response இதுதான் given impulse response. இதுக்கு நான் Laplace transform எடுக்கணும். ஸோ Laplace transform எடுக்கும்போது u of t க்கு Laplace transform எடுத்தால் 1/s, அதோட e power minus 3t மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே இருக்கிற s would be replaced by s plus 3. s would be replaced by s plus 3. அதனால தான் இந்த இடத்துல s would be replaced by s plus 3 போட்டோன்னு என்ன கிடைக்கும்? எனக்கு just 1 divided by s plus 3. ஸோ இதுதான் transfer function. Any doubt? So transfer function is nothing but Laplace transform of impulse response. So impulse response Laplace transform எடுத்தோம்னா s 1 divided by s plus 3. Okay. Next question. Transfer function equal to 3 divided by s square plus 4s plus 13. Find impulse response of the system. ஓகேங்களா? கவனிங்க, அவங்க இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸும் தரலாம், அல்லது வாட் இஸ் த அவுட்புட் ஃபார் த இம்பல்ஸ் இன்புட். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இம்பல்ஸ் சிக்னல் இன்புட்டாக தரும்போது எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னு கேட்கலாம். அது அப்படின்னு கேட்குறது என்னதான்? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் அப்படி இன்டெரக்டாக கேட்குறாங்க. எனக்கு தெரியும் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸுங்கிறது என்னது? இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அப்போ என்ன பண்ணணும்? நாம் கொடுத்துருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ இது சில பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 1 or 2 டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 இந்த மாதிரி நான் சப்ட்ராக்ட் பண்ணி எழுத முடியும். இது எகைன் கவனிங்க, இது 2 கூட்டினா 13. ஸோ 13 ரெண்டாக பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ இது ஒரு சிஸ்டம். இதை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? எனக்கு 3 டிவைடட் பை s ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 கிடைக்கும். ஓகேங்களா? சரி, கவனிங்க, 3 டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஆர் s ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin 3t into u of t. sin 3t into u of t க்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல எஸ்க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆயிருக்கு? s ப்ளஸ் 2.
எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் டூ ரீப்ளேஸ் ஆகுதுன்னா இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்குன்னு அர்த்தம், இங்கே எஸ் ப்ளஸ் டூனா இங்கே இப்போ ஒரு -2t மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ கிவன் சிம்பிளுக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து என்ன கிடைக்கும், e power -2t sin 3t into u of t. உங்களுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நெட்டில் அவைலபிளாக இருக்குது, அது சால்வ் பண்ணி பாருங்கள். இங்கே நமக்கு கான்செப்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அதாவது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி எடுக்கணுங்கிற ப்ராப்ளம்ஸ் நெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் அதெல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஓகே, ஸோ ரிமைனிங் டாபிக்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.